ஐயா திரு ஜி சுப்பிரமணியன் அவர்களை என் பள்ளி முதல்வர் கௌரவிப்பார். ஆசிரியர் இயற்பெயர் ஜி சுப்பிரமணியன், வயது 73, சுமார் 40 ஆண்டுகளாக சிறார்களுக்காக சிறுகதைகளையும் தொடர்கதைகளையும் எழுதி வரும். அன்னாரின் முதல் தொடர் மாந்தோப்பூர் ஆற்றுதல் தினமலரில் பூரணி என்ற புனைப்பெயரில் சிறுவர் மலரில் வெளியாகியது. அடுத்தடுத்து பல நூல்களை எழுதியுள்ளார். சிறுவர் சிறுகதைகள் பல தினத்தந்தி, தங்கமலரிலும், தினமணி சிறுவர் மணியிலும், சுட்டி விகடனிலும், கோகுலத்திலும் சுப்பிரமணியன் என்ற பெயரில் வெளியாகியுள்ளன. முருகன் என்ற பெயரில் இந்து தமிழிசை நாளேட்டிலும் சிறார் கதைகள் வெளியாகியுள்ளன. அதை தவிர அன்னாரின் 7 கதை புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் 2 இந்தி சிறார் கதை புத்தகங்கள். ஆசிரியர் அவர்கள் சிறார்களுக்காக நீதிக்கதை கூறும் விதமாகவும் பெரியோர்களுக்காகவும் கீழ்கண்ட யூடியூப் சேனல்களையும் நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா, தாங்கள் எங்கள் பள்ளியை தேர்ந்தெடுத்து எங்கள் மாணவர்களுக்கு புத்தகம் வழங்க வந்ததற்கு முதலில் நன்றியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களை வருக வருக என இருகர கூப்பி வரவேற்கிறேன். I think you are all the toppers of Tamil. Is it correct now? So, how many ranks you have to now? So, you see, you all got the ranks in Tamil examination. It shows you like Tamil and you prepared well in Tamil examination. And some of you, you selected for the stories. You have wrote stories yesterday. Did you like stories? Yes, sir. So, which would like? Write the stories or listen to the stories? அதை எழுத முடியுமா, கேட்க முடியுமா? எழுத முடியும். வெரி குட். யார் சொல்லுவா ஸ்டோரிஸ்? Who told the stories, moral stories or small stories to you? Grandmother. Not grandfather. எத்தனை பேருக்கு தாத்தா கதை சொல்றாங்க? Raise your hands. தாத்தா சொல்றது இல்லை. எத்தனை பேருக்கு பாட்டி சொல்றாங்க? சொல்றாங்க. இந்த தாத்தா நமக்கு நிறைய குட், வெரி குட், அப்ரிஷியேட். நிறைய பாட்டி கதை சொல்றாங்க. So because the women have that character to mold the children and தாத்தாக்கள் சொல்லுவாங்க. Here sir, Mr. Ganesan sir served a lot for the society and இந்த மாதிரி aged peoples like your grandfather, they are serving the nation. So இவங்கள்ட்ட என்ன கற்றுக்கணும் நீங்கள்? Sir is going to give the story book to you, all of you, with free of cost. நம்ம சொல்கிறோம் ஒலிம்பியாடுக்கு ஒரு 150 rupees பே பண்ணணும்னா நம்ம அதை அமௌண்ட்டாக நினைக்கிறோம். ஸோ தட் இஸ் நாட் அமௌண்ட், சர்வீஸ். திஸ் புக் மேபி 100 to 200 rupees, 150 rupees, 200 rupees, 250 rupees ஒருத்தருக்கு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பாரு. ஸோ தட் இஸ் நாட் ஃப்ரீ. ஸோ இட் இஸ் அ கிஃப்ட் ஃபார் யூ, ஃபார் யுவர் மார்க்ஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட் அமௌங் தி ஸ்டோரி ரைட்டிங். ஓகே, நீங்களும் நாளைக்கு அதை படித்து வேலைக்கு போய் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சர்வ் பண்ணணும். சர்வீஸ். we need to give, we need to donate something. எல்லாத்தையும் கொடுக்க வேணாம், கொஞ்சோண்டு few percentage. That details teachers will, I think teachers taught all the things, moral things to you. Again, once again I will tell all these things. நம்ம எவ்வளோ ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க அந்த காலத்தில் வயசானவங்க, நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் அதில் ஒரு பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணணும்? சர்வீஸ் பண்ணணும், டொனேட் பண்ணணும். ஓகே, சார்லாம் அதை தாண்டி பர்சன்டேஜ் தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி வில் கிவ் த ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு சார். அண்ட் நீங்கள் எல்லாரும் இந்த புக்கை சார்ட்டேருந்து வாங்கி அந்த சார் கஷ்டப்பட்டு எழுதி அதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க சர்வீஸாக. அதுக்கு என்ன அவுட்புட் கொடுப்பீங்க? சாருக்கு என்ன கொடுப்பீங்க? பைசாவா? சார் நாட் ஆஸ்கிங் மணி. ஸோ வாட் இஸ் அவுட்புட்?
இந்த புக்கை உங்களுக்கு கொடுக்குறாங்களே நீங்கள் வாங்கி போகிறீங்க. எஸ். இதோட அவுட்புட் என்ன? சார் எப்போ சந்தோஷப்படுவாங்க? Read all the stories. How many stories are there, sir? 11 stories. 11 கதை இதில் இருக்குது. இந்த 11 கதையை நீங்கள் என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும். இந்த ரீடிங்கால உங்களுக்கு என்ன ஆகும்? தமிழில் மிஸ்டேக்ஸ் வராது. தமிழ் நல்ல ஒரு தமிழில் டாப்பர்ஸ் நீங்களாம். அதனால் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டோரிஸை நீங்கள் உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த புக்கை வேறு யாருக்காவது கேட்டால் படிக்கிறதுக்கு கொடுத்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. கிளாஸ் ரூம் லைப்ரரி அப்படின்னு ஒன்று நமக்கு இனிஷியேட் பண்ண போகிறோம். கிளாஸ் ரூமில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க. யாருக்காவது படிக்காதவங்க கொடுங்க. இஃப் பாசிபிள் நாளைக்கு நீங்களும் படித்து இந்தமாரி நிறைய புக்ஸை எழுதி நிறைய புக்ஸை வாங்கி எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? டொனேட் பண்ணணும். ஓகேவா? புக் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம உடம்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். தென் உடம்பு நல்லா ஆர்ம்ஸ்லாம் வச்சு நமக்கு வந்து 6 பேக்லாம் வரணும்னா எக்ஸசைஸ். How many of you like exercise? Exercise, yoga எதுக்கு பண்ணுறோம்? We have to create muscles. Put your hands. ஸோ நம்ம நல்லா மசில் அண்ட் பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் பாடியை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். பண்ணால் நல்லா இருக்குமா? பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி. எக்ஸசைஸ் ஹெல்ப் தி ஸ்ட்ரென்த் அண்ட் தி பாடி ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் நல்ல ஜெயிக்க நல்ல ஸ்ட்ராங் பாடியாக ஸ்ட்ராங் ஹியூமனாக இருக்கலாம். ஸோ என்ன பண்ணால் பிரெயின் வந்து ஸ்ட்ராங் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணால் ஃபிசிக்கல் பாடி வில் ஸ்ட்ரென்தன். பார்க்குறதுக்கு நல்ல பாடி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ பிரெயின் ஒன்றுக்குலாம் கூட அதுக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுப்போம்? பிரெயின் டபுள்ஸ் கொடுப்போம். என்ன பண்ணுவோமா? சயின்ஸ் அண்ட் சைக்காட்டிஸ்ட் as researchers told, brain exercise அப்படினா என்ன? Reading is the exercise of brain. Researchers told if you read continuously 2 months, like 1 month or 2 months, 45 days or 60 days, your brain will have ability to create new ideas and things. That is the exercise of brain. So physical exercise பண்ணனும், mental brain exercise. Okay, so brain exercise ரொம்ப easy. book எடுத்து படிச்சா போதும். Okay, thank you, and all of you receive this token of appreciation from sir, and you kindly tell your parents. வீட்டில் போய் சொல்லுங்க, ஃபோட்டோஸ் எடுத்து டீச்சர்ஸ் அனுப்புவாங்க. வீடியோஸ் நம்ம யூடியூப்ல போடுறோம். சார் யூடியூப்லாம் போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல் யூடியூபே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அது முதல்ல பண்ணுங்க. ஆல் தி ஸ்மால் கிட்ஸ் நீங்கள் போய் வீட்டில் போய் சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? நாங்கள் இன்றைக்கி தமிழில் ப்ரைஸ் வாங்கினோம், ஒரு தாத்தா வந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, புக்கு நாங்கள் படிக்க போகிறோம், நாங்களும் படித்து கிஃப்ட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கூலில் அந்த லிங்க் வந்து வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பேரண்ட்ஸ் பார்த்துட்டு முதல்ல நம்ம சேனல் என்ன பண்ண எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் வீட்டில் ஃபோன்ஸ் இருக்கிறது அப்போ தான் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட முடியும். இட் இஸ் நாட் மணி. அப்போ தான் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும். அப்போ தான் உங்களோட வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் ஆகும். நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் வந்தால் தான் நம்ம மகரிஷியோட வீடியோ ஃபஸ்ட்டு டாப்பில் வரும். ஓகே, உலகத்தில் யார் வேணாலும் உட்காந்து இந்த தமிழ் டாப்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் மேலே வரணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வீடியோஸை பார்க்கணும், சாரோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்கணும், ஸ்டோரிஸ் கேளுங்க. ஓகே, ரெஸ்ட்ரிக்ட் யுவர் மொபைல் யூசேஜ் ஆல்சோ. ஒன்ஸ் அகேன் ஐ கங்க்ராட்ஸ் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்ன ரேங்க் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே அடுத்தது ஆல் ஆஃப் யூ ட்ரை டு கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் தமிழ். ரைட் மோர் ஸ்டோரிஸ், நிறைய ஸ்டோரிஸ் எழுதுங்க. நம்ம இந்த புக் பப்ளிஷிங்க்கு ஒரு காம்படிஷன் போச்சு, அது இங்கிலீஷ்க்கு தமிழ் வரல சொல்கிறேன். ஸோ யூட்டிலைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் heartfelt thanks to sir, and you also show the thanks in the name of reading and sharing and inform your parents. Okay, and in that way we will express our thanks. Thank you. Have a good day. So sir வந்து இப்போ want to share few things. என்ன சொல்றாங்களோ listen carefully and share with others and take it as a advice and advantage all the things and practice everything. Be a good student. Okay, thank you. Thanks sir. ஓகே, உங்கள் அளவுக்கு எனக்கு ஆங்கிலத்தை பேசுறதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலத்து ஸ்டூடெண்ட் 1972 நான் பிகாம் பாஸ் பண்ணுவோம். எனக்கு தமிழ் தான் ஃப்ளூயண்ட் ஆகும். இங்கிலீஷ் ஒன்றுமே சொல்லல. என் கிராண்ட் சார் வந்து அவ்வளோ இங்கிலீஷ் பேசுனா எனக்கு பேசுறதில்லை. இத்தனைக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் நல்லா சொல்லிக்கலாம். எனக்கு நான் கோபப்படுத்தல தமிழ். ஓகே, என்னுடைய ஹாபி
நாட் ரைட்டிங் ஸ்டோரிஸ். அதை ஒரு மெயினாக சொல்லியிருக்கேன். நான் வந்து ரைட்டரே கிடையாது, ஸ்டோரி டெல்லரும் கிடையாது. திஸ் இஸ் மை ஹாபி, ஹவு ஐ டெவலப் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். நல்லா கேட்டுங்க. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அது பீப்புள்ஸ் பிரசிடென்ட் யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? மிசைல் மேன் யார் சொல்லுவாங்க? வெரி குட், வெரி குட். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச பாக்கியம் டாக்டர் அப்துல் கலாம், பாரத் ரத்னா, நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருந்தவர். அவருடைய பிறந்த நாளில் நான் கலந்துருக்காக மிகவும் பெருமைப்படுகிறேன். நல்லா கேட்கிற குழந்தைகளே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. நல்லா கேட்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்கு. யாருமே அதை மேக்சிமம் நமக்கு கொண்டு வரதே கிடையாது. என்ன காரணம்னா லேசினஸ், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ஃபேமிலியில் சூழ்நிலை, நட்பு சரியில்லாத நட்பு. நல்லா பார்த்துங்க, நட்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல நட்பாக இருக்கணும், இல்லைனாலும் லைஃப் ஸ்பாயில் ஆகும். அதனால சொல்கிறேன், அப்துல் கலாம் வந்து இன்னைக்கு பர்த்டேங்கிறதால உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். இன்னைக்கு இந்தியா ஒரு சூப்பர் பவர். யாராவது ஒத்துக்கிறீங்களா? ஏன்னால் ஒத்துக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. என்ன காரணம்னா நம்மளே நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். நம்ம சைடில் செல்ஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாதோ எல்லாம் அச்சீவ் பண்ணியாச்சு. இதே தீபாவளிக்கு 1967 நான் போய் ரேஷன் கடையில் போய் ரவா வாங்கினேன். ₹100 கொடுப்பாங்க, ஒரு அரசு ஜீனு கொடுப்பாங்க. அதெல்லாம் தீபாவளிக்கு செய்யறதுக்கு அப்போலாம் பணியாரம் தான் பண்ணுவாங்க, ஸ்வீட்ஸ்லாம் அதான் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அது கஷ்டம் தெரியுதா? இப்போ நீங்கள் ரேஷன் கடைக்கு போறீங்களா, எக்கோ எடுக்கிறீங்களா? இப்போ அரிசி ஃப்ரீயாக கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நாடு டெவலப் ஆகிடுச்சுன்னா அந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் நீங்கள் பிறந்திருக்கீங்க, நாட்டுடைய கஷ்டம் நமக்கு தெரியல. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்துருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நாடு சூப்பர் பவர். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மிசைல்ஸ். ஏவுகணைன்னு சொல்லுவோம் இல்லையா, மிசைல்ஸ் தெரியுமா? அதே மாதிரி இன்னொன்று நியூக்ளியர். அது ரெண்டுலையும் எவன் சாதிக்கிறானோ அவன் தான் வல்லரசு. அது நம்ம சாதனை பண்ணிருக்கோம். அதுக்கு பேஸ் எடுத்தவர் டாக்டர் அப்துல் கலாம். கமெண்ட்ஸ் சாதாரண எளிமையானது. இஸ்ரேல் வந்து அந்த மாதிரி எளிமை இருக்கு. ராமேஸ்வரம் பிறந்தது ஒரு தீவு, ரெசிடென்ஸே கிடையாது. எப்படி வந்தார்? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். சில விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு தெரியாத விஷயம் நான் சொல்கிறேன். என்னுடைய அங்கிள் திருவாண்டத்தில் இஸ்ரோ வேலை பார்க்குறார், மிகப்பெரிய இன்ஜினியர். அவர் சொல்லியிருக்க, அப்துல் கலாம் ஓய்வே இல்லாமல் பழக்கலாம், நோ ரெஸ்ட். அவர் பேச்சுலர், கல்யாணம் பண்ணிக்கல. சண்டே லீவ் கிடையாது, அக்டோபர் சண்டே லீவ் கிடையாது, மேடே லீவ் கிடையாது. ஆல் த டேஸ் he used to work. புரியுது? ஆகினால உழைத்தால் நீ உயரலாம். யாராக இருந்தாலும் சரி முன்னுக்கு வரலாம். எப்பன்னா யூ ஷுட் ஷோ யுவர் எஃபர்ட்டை கொடுக்கணும், முயற்சியை கொடுக்கணும். புரியுது? ஆகினால இன்னைக்கு இந்த அப்துல் கலாம் பிறந்த நாளில் நம்ம எல்லாரும் பேசுறது சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல புத்தகம் போது ரொம்ப சந்தோஷம். அப்புறமா இந்த மலேசிய வித்யாலயத்துக்கு முன்னாடி இந்த சமயத்தில் புத்தகங்கள் கொடுக்கறதுக்கு அனுமதி தந்த நிர்வாகத்திற்கும் பிரின்சிபால் அவர்களுக்கும் என் மனமாக நன்றி தெரிவிக்கிறது. ஓகே, சரி. சின்ன விஷயம். இப்போ நான் பிரச்சனை போகிறேன் இல்லை, நான் சிம்பிளாக போட முடியும். யாராவது ஒரு இன்சென்டிவ் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்தவர் நான் சொல்லிடுறேன், படிச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ். அதாவது ஃபஸ்ட்டு ராஜேந்திரன் அவர் வந்து கொடை மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு உயர்ந்த மன்னர், இந்த திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. இதை நானும் அவரும் கவி ஒன்றாக கம்பெனி பணிபுரிந்தவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஆடிட்டர் சோனாமா, மிகப்பெரிய கம் ஆண்டர் துபாய். ஓகே, அப்புறம் வந்து மிஸ்டர் சுரேந்திரா, துபாய் பேங்க் சென்ட்ரல் பேங்கில் ஒரு பெரிய பொசிஷன் இருக்குது கொஞ்சம். ஓகே, அதே மாதிரி மிஸ்டர் சி.கே. ஸ்ரீனிவாசன், அவர் ஒர்க் பண்ண ஃபாரின் கம்பெனிஸே கிடையாது, இப்போ கல்கத்தா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சுப்பராயன் ராமநாதன் மெட்ராஸ், பாலச்சந்திரன் லலிதா குடும்பத்தினர் சென்னை, சந்தானம் மும்பை, பாபு என்கிற ஹரிகிருஷ்ணன் சென்னை. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் என்னுடைய மூலமாக கொடுத்துருக்கலாம் நிறையா பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் டு தோஸ் who helped me. Okay.
மை சின்சியர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட் வரும். அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு சின்ன குட்டிகள் என்ன அதான் யாராவது சொல்லாமல் கூட இல்லையா, யாராவது படிப்பில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் டீக்காக இல்லைங்க இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கேன். ஒரு நரிகை தெரியுமா போட்டு நரியும் கிரேப்ஸும் கேள்விப்பட்டீங்களா? இந்த நரியை வந்துட்டு ஒரு தோட்டத்துக்குள்ள போச்சு. மிக்க தோட்டம் 2 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. கிரேப்ஸ் வந்து தூங்கிது. நரிக்கு எச்சல் ஊழிது. ஆஹா இன்னொரு தான் ஏமாந்து போய் நான் அட்டா நம்ம இப்போ இருக்கிறது ஒய்ஃபை பீரியட் இருக்கும். ஓகேயா? இப்போ நிச்சயமாக குறைஞ்சி தான் சாப்பிட்டா ஆகணும் அப்படின்ட்டு ஜம்ப் பண்ணிட்டு முடியல தோத்துச்சு. அந்த ஹைட் கம்மியாக தான் இருக்குது. உடையெல்லாம் கொஞ்சம் தான் கூட இருக்கு. அது எப்போ முடியல சோர்ந்து போச்சு. அப்போ வந்து சத்தம் கேட்குது, முட்டா மூடனே சத்தம் யார் பார்க்குறது. அப்போ சொல்றது நம் காட்டில் உள்ளவும் அறிவுபூர்வம் பொம்மை. இதுதான் இமேஜினேஷன். புரியுங்க? இதுதான் என் கதையில் இமேஜினேஷன். காட்டில் உலவும் அறிவுபூர்வம் பொம்மை கண்ணுக்கு தெரிய மாட்டேன். நான் சொல்றது கேளு. முட்டா பையில நீ வந்தியா தோட்டத்துக்கு? ஆமாம். பின்னாடி பார்க்கலையா? நீ பார்க்கலையே. ஏன்னா ஒரு திருடன் கூட திருடத்துக்கு முன்னாடி சுற்றி பார்ப்பான், அப்புறம் திருடும். நீ தோட்டத்தில் வந்துருக்கு, இவ்வளோ கிரேப்ஸ் இருக்கு, நீ வாட்டி உள்ள வந்த திருப்பி என்ன பண்ணுறது? தோட்டம் பார்த்து விட்டான், ஆபத்து வந்து விட்டது, கேட்டை மூடி விட்டான். ஊரில் கிராமத்திலிருந்து உன்னை அடிக்கிறதுக்காக 10 பேர் ஐஸ்வர்யம் போயிருக்கோம். ஐஸ்வர்யம் என்ன பண்ணுறது? ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று தப்பிச்சு ஓடு. 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா கடைசியில் ஒரு இடம் இருக்கு, தப்பிச்சு ஓடு. இல்லை என்றால் இங்கே நீ சாக வேண்டியதான். அப்படி சொன்னேன். நெருக்கி பயப்படும் இல்லையா? ஓடுறது அப்படி என்ன சொல்றது? திருப்பியும் முட்டா முட்டான் நான் ஓடிட்டு இருக்கேன். ஏய் இது ஓட்ட மாட்டாது. அவன் என்ன வேகம் ஆகிறாங்க, அடுத்த அடி அவன் மண்டல நடப்பு அடி ரொம்ப பயங்கரமாக வச்சுருக்காங்க. நீ சாக போறானே, இன்னும் என்ன பண்ணுறது? இப்படி ஓடாதே. சிங்கம் போல் பாய்ந்து ஓடு, புலியை போல் பாய்ந்து ஓடு, சிறுத்தையை போல் பாய்ந்து ஓடு, பானை போல் பாய்ந்து ஓடு. ஸ்பீடாக பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துக்கல ஓடுன்னு சொன்னேன். அதுதான் நீங்கள் சாக போகிற அப்போ தூக்கிட்டான். அடிச்சுட்டு ஓடி பாருங்க. பயத்தில் என்ன ஓட்டம் ஓடுது தெரியாது. அப்புறம் ஒரு சிறு சொந்தம் யாராவது நான் தான் அதே பொம்மை எதுக்கு சீக்கிரம் திரும்பி பார்க்குறது கிரேப்ஸ் போட்டு சாப்பிடு. இல்லை கிரேப்ஸ் சாப்பிடு. இப்போ கிரேப்ஸ் சாப்பிடு அடிக்க நான் சொன்னேன், போய் சொன்னேன். அந்த கிரேப்ஸ் ஆசை இல்லை, ஆனால் சாப்பிட முடியல. எம்பிடியா அந்த எம்பின சக்தி போறாது. உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அதை நீ முழுமையாக பயன்படுத்த. அதனால தான் அடிக்க வரான்னு சொன்னேன். உயிருக்கு பயந்து ஓடினேன். அப்படி உனக்கு ஓட முடியல. சிங்கம் போட புளிய போடான்னு சொன்னேன். அடிக்க பார்க்க ஓடினான்னு சொன்னேன். அப்போ ஓடினேன். அந்த ஓடின ஓடத்துல ஒரு தலை அவன் ஹைட்டில் பட்டு அவ்வளோ கான்செப்டே இருந்தது. ஆகினால காட்டு கிடைச்சா அவங்க எடுத்துடும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டை பட்டு சாப்பிட வைக்கிறது. இப்போ கேட்டு அப்போதான் சரி பண்ணி என்ன சொன்னாரு புரியல இருக்கு. நீ சாப்பிடு, ஒரு நீதியை சொல்லிவிட்டு நான் நின்று விடுவேன் அப்படிங்கிறது. என்ன நீதி சொல்ல போறேன்? முயன்றால் முடியும். புரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, கணக்கில் வீக்கா போட்டு, சயின்ஸ்ல வீக்கா போட்டு, சண்டை போடு, எழுத்து நில்லு, குடிக்கிற முடிக்காத, புதுசு பார்த்துட்டே இருக்கு, படிச்சுட்டே இருக்கு. உனக்கு உன்னை அறியாமல் அது வந்துடும். அதுதான் சாவத்து. அதை யார் ஜெயிக்கணும் அவன் தான் நீ உலகத்தை ஆளுவான். புரிஞ்சவங்க கலந்துட்டவங்க யாராவது வீட்டா யாருக்குனாக்க திராட்சை ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. இது உண்மையா அப்படின்னு உண்மை சொல்லுறேன். நான் வந்து 1972 இளம் கன்று பயம் அறியாது. இளம் கன்று இல்லை, 20 வயசு எனக்கு. திருப்பதி போயிட்டு திருப்பதி மலைப்பாடு 3 ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்போதான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஒரு பஸ்ஸில் போகணும், ஒரு லாரியில் போகணும், இறங்கி வந்துருக்கோம். மணப்பாதை அதை ஸ்பெசிஃபிக்காக போட்டுக்கலாம். 3 மணி வரை மலையில் ஏறாதீர்கள் போட்டுக்கலாம். ஏன்னா காடு சுற்றி காம்பவுண்ட் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக காடு, இதற்கு காடு, படி ஏறம் ஏறிட்டே இருக்கு. என்ன சொல்கிறேன்? நான் முடியலாம் பார்த்தேன். ஏன்னா நடக்க முடியல அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறாங்க, வாடா மணல் ஏறிடலாம், நினைக்கலாம் சொல்கிறாங்க.
நடக்கிறேன் முடியவே ஒரு கட்டத்தில் உட்கார சத்தம். அந்த சத்தத்தை பார்த்தீங்கன்னா பயப்படுங்க. உஸ் உஸ் பாம்பு கட்டுறீங்களா? அது சாதாரண பாம்பு, ராஜ பாம்பு. பாம்புடைய சைஸே பொதுவான சைஸ். எனக்கு கூட தூக்க கட்டத்தில் போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஒருப்பான் அந்த ஜிங்கி பற்றி சொன்ன சேர்த்துக்கிறேன். அவன் சொன்னான், ஏ முருகா ஏன்னா பாம்புடா பாம்பா என்னடா அப்படின்னா அப்படியே போயிருக்கேன். சத்தத்தை பயப்படுங்க. நைட்டு நல்லா கட்டுங்க. அந்த பெசிலிட்டி லேட் பெசிலிட்டி கிடையாது. லேட் இருக்கு அவ்வளோதான். பாம்பு தெரியுது. சத்தம் போட்டுக்கே மேலே படி ஏறுது. அவங்க ஓடி போயிடாங்க. நீ இறங்கினா வேகமாக ஓடி இருக்கணும். மேலே வர அப்போ பாம்பு பயந்து நான் எடுத்தால் ஓட்டினேன். மலை கோயில் பார்த்து நின்னேன். அவன் சக்தியே இருந்தது. யோசனை டயர்டாக போய் உட்காந்துறேன்னு சொன்னா அந்த பாம்பை பார்த்தோம் உயிருக்கு பயந்து ஓடின அப்படின்னா அந்த சக்தி முழுமையாக இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் யாரும் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது இல்லை. முழுமையாக ஒரு சக்தியை பயன்படுத்திக்கலாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க். காமா அரமா ஒருமா இந்த அபியாசம் பார்க்கலாமா? பண்றீங்களா? சரி, இதுதான் இன்னைக்கு ஒர்க் ஓவர். இன்னைக்கு புஸ்தகம் கொடுப்பேன், வாங்கிட்டீங்களா? படிக்கிறீங்களா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்க, செய்வீங்களா? நிறைய பேர் சொல்றீங்க தாத்தா பாட்டினா கதை சொல்றதுன்னு சொன்னீங்க இல்லையா? கதையை படிச்சுட்டு தாத்தாக்கும் பாட்டிக்கும் நீங்க கதை சொல்றீங்களா? சரி, தேங்க்யூ. இப்போ புக்ஸ் நான் கொடுக்க போறேன். சார் கொடுப்பேன், எல்லாம் வாங்கிக்கோ. ஓகே, தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல். ஆல் தி பெஸ்ட். நல்லா வில் போடுறேங்க, தைரியமா இருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா ஆட்டம் வந்து அனுசரித்து இருந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். உங்களை மாதிரி அதுக்கு பொருள் கிடையாது. எனக்கு தையாடே கிடையாது. தையாடி கேன்சர் ரிமூவ் ஆகிட்டு நான் அந்த அனுசரித்து கதிர்வுள்ள திரவத்தை எனக்கு கொடுத்துருக்கேன். எங்கள் மூணு விட்டாங்க அப்போ. அதனால அந்த இதெல்லாம் வித்துட்டல் அப்துல் கலாம் அதை முடிச்சுக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வாங்க. தம்பி இங்கே பாருடா. சீக்கிரமா இங்கே பாரு. போயிட்டு போகணும் கிளாஸ். தேங்க்யூ. உட்கார சொல்லுங்க, அப்புறம் அனுப்பிக்கலாம். சேர்த்து போட்டோ எடுத்துமா? நான் இனி வர ஸ்டூடெண்ட் அனுப்பாதீங்க. அப்படியே உட்காருங்க. Thank you. All the best. All the best.
வெல்கம். வெல்கம். எல்லாம் படிக்கணும். Stand straight. நல்லா படிக்கணும்னு ஆசைப்பாகவே தான் இருக்குண்ணே. சரி. வாங்கிட்டு இங்கே பாருங்க. ஒரே குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் சார். ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக நல்லதுமா குழந்தைகளுக்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பின் பேரில் இன்றைக்கி சிறார் நீதி கதைகள் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தேன். மகரிஷி வித்யா மந்திர் கொடுத்தேன். அந்த நிர்வாகத்துக்கும் பிரின்சிபால் நன்றி சொன்னேன். நான் உடனே தப்பு பண்ணேன். என்னென்னா, இது எழுத்து அப்படிங்கிறது என்னுடைய தொழில் கிடையாதுன்னு சொன்னேன். ஒரு தப்பாக ஹாபி கிடையாதுன்னு சொல்லிப்பேன் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் தப்பாக சொல்லியிருக்கோம். நான் ஒரு அக்கௌண்டன்ட் குழந்தையே. நான் பிகாம் பாஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருந்தேன். மல்டிநேஷ்னல் கம்பெனியில் துபாயிலையும் அக்கௌண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறமா 2009 நான் வந்துட்டேன், வேலையை விட்டு வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக பேசிக்காக அக்கௌண்டண்ட்டு. எனக்கு உடல்நிலையிலேருந்து கேன்சர் வந்ததால் டாக்டருடைய அறிவுரைப்படி என்னை நான் ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துக்கொண்ட தொழில் தான் எழுத்து. புரிஞ்சா உங்களுக்கு? புஸ்தகம் போடுறது, கதை சொல்கிறது, யூடியூப் சொல்கிறது, இதெல்லாம் நான் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொண்டது. ஏதாவது செய்யுங்கன்னாரு, நான் இப்படி யூஸ் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. அப்புறம் அருமையாக குழந்தைகள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தது. பிரின்சிபால் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இந்த வீடியோவை அவசியம் எல்லோரும் முழுமையாக பார்க்கபடி கேட்டுக்கொள்ள. இதை நான் கடைசியில் சொல்கிறேன், முதலே சொல்லியிருக்கணும், பரவாயில்ல. ஓகே. எப்போதும் பார்க்க மாட்டீங்க, இந்த வீடியோ அவசியம் பாருங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.